நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் டாக்டர் வி டில்லி பாபு அப்படிங்கிறவங்க ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன நூல் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இராணுவ விஞ்ஞானியும் அறிவியல் எழுத்தாளருமான டாக்டர் வி டில்லி பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா போர் முனை முதல் தெருமுனை வரை அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்டிருக்காங்க. இந்த நூல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நூலை யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி மன்ற தலைவரும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் துணைத் தலைவருமாக இருக்கக்கூடிய டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான் இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக வைஷ்ணவ துறவியான ஸ்ரீ ராமானுஜருக்கு மணி மண்டபம் திறக்கப்பட்டிருக்குது. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜரின் 1000வது ஆண்டு விழாவில் போது பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி 2016ஆம் ஆண்டில் ஸ்ரீ ராமானுஜருக்கு சிறப்பு மணிமண்டபம் ஸ்ரீபெரும்புதூரில் கட்டப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. அதனை பின்பற்றி கட்டடங்கள் எழுப்பப்பட்டு இருந்துச்சு. அதனுடைய பணிகள் தற்போது முடிவு பெற்றதுனால பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி நேற்று அதனுடைய சிறப்பு மணி மண்டபம் காணொலி காட்சி வாயிலாக நம்முடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேத பாடசாலை, அன்னதான கூடம், தங்கும் விடுதி, திருக்குளம், கழிப்புறைகள் என அனைத்தும் இதனை உள்ளடக்கி தான் இந்த மணி மண்டபத்தை திறந்து வச்சிருக்காங்க. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா PSLV C-51 அந்த செயற்கைக்கோள் இன்று விண்ணில் ஏவப்பட இருக்குது. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டுக்கு சொந்தமான அமேசானியா 1 அப்படிங்கிற செயற்கைக்கோள் உள்பட 19 செயற்கைக்கோள்களை தாங்கி இந்த ராக்கெட் ஏவ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கல்விசார் மற்றும் வர்த்தக ரீதியிலான ராக்கெட்டாக விண்ணில் ஏவ இருக்காங்க. இந்த ராக்கெட் எங்கே இருந்து ஏவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய ஏவுதளத்தில் இருந்து தான் ஏவ இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இஸ்ரோவினுடைய வர்த்தக பிரிவான நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தினுடைய வணிக ரீதியாக முதல் ராக்கெட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் பார்த்தீங்கன்னா முதன்மையான செயற்கைக்கோளாக அமேசானியா 1 அப்படிங்கிறது இருக்குது. இதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள். இது எதற்காக அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி ஆய்வு, அமேசான் காடுகளுடைய கண்காணிப்பு, அதனுடைய பணிக்காக தான் அனுப்புகிறாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா இஸ்ரோவின் சிந்து நேத்ரா, ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பினுடைய சதீஷ் தவான் சாட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்கள் கூட்டமைப்பில் உருவான யூனிட் சாட் அப்படிங்கிற 5 செயற்கைக்கோள்கள் மற்றும் அமெரிக்காவிற்கு சொந்தமான 13 நேனோ செயற்கைக்கோள்களும் இதில் ஏவப்பட இருக்குது அப்படிங்கிறது சிறப்புக்குரியது. பார்த்தீங்கன்னா செராவிக் 2021 மாநாடு நடைபெற இருக்குது. அது குறித்தா பார்க்க போகிறோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு சர்வதேச சுற்றுச்சூழல் விருதை இந்த மாநாட்டில் வழங்க இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய IHS அப்படிங்கிற மார்க்கெட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய வருடாந்திர செராவிக் மாநாடு மார்ச் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சர்வதேச எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான முதன்மை விருதை நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பார்த்தீங்கன்னா டாயத்தான் 2021 அந்த கண்காட்சி அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாயத்தான் அப்படிங்கிறது பொம்மை தயாரிப்பாளர்களுடைய கண்காட்சி. இதை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி துவக்கி வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கண்காட்சியை துவங்கி வச்சு பாரம்பரிய பொம்மை தயாரிப்பாளர்களான கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த சென்னப்பட்டினம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாரணாசி, ஜெய்ப்பூர் ஆகிய நகரங்களில் இருக்கக்கூடிய பொம்மை தயாரிப்பாளர்களுடன் பார்த்தீங்கன்னா கலந்துரையாடி இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் பொம்மையினுடைய சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் இருக்குது. அதில் இந்தியாவின் பங்கு மிக குறைவாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 85% பொம்மைகளை இந்தியா இறக்குமதி தான் செய்கிற நிலையில் இருக்குது. இந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பொம்மை தயாரிப்பாளர்கள் மறுசுழற்சி செய்யக்கூடிய நெகிழியை குறைவான அளவிலே பயன்படுத்தணும். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கும் சூழலிற்கும் பாதிப்பு ஏற்படா வண்ணம் செயல்பட முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய பொம்மை சந்தையை உலகமயமாக்கவும் தயாரிப்பை தற்சார்பு உடையதாக்கவும் 15 அமைச்சகங்களை கொண்ட தேசிய பொம்மை திட்டத்தை மத்திய அரசு உருவாக்கி இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளும் இணைக்கப்பட்டு பொம்மை நிறுவனங்களை ஊக்குவிக்க
ஒழிக்க வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொம்மை சுற்றுலாவை வந்து மேம்படுத்தவும் இந்திய விளையாட்டு பொம்மைகளை வந்து பிரபலப்படுத்துவதும் நோக்கமாக கொண்டு தான் இந்த டாயத்தான் 2021 வந்து கண்காட்சி நடத்தப்பட்டிருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. செய்திகளில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய கடன் வந்து 29 லட்சம் கோடி டாலர் மதிப்பை எட்டும் அப்படிங்கிறது வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020ஆம் ஆண்டில் அமெரிக்காவினுடைய கடன் தொகை பார்த்தீங்கன்னா 23.4 லட்சம் கோடி டாலராக வந்து இருந்துச்சு. இதன்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமெரிக்கரும் வந்து கடன் சுமை வந்து 72,309 டாலராக வந்து இருந்துச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா கரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட காரணங்களால் நாட்டினுடைய கடன் சுமை பார்த்தீங்கன்னா 29 லட்சம் கோடி டாலரை வந்து எட்டும் அப்படிங்கிறத வந்து மதிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தனிநபர் மீதான கடன் சுமையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து எந்த நாட்டிலிருந்து அதிகமான கடனை வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளிடம் இருந்தால் அதிகமான கடன்கள் வந்து பெற்றிருக்குது. எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலா ஒவ்வொரு நாட்டையும் இருந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி டாலர் அளவுக்கு வந்து கடன் வந்து பெற்றிருக்குது. இதை வந்து யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டினுடைய செனட் உறுப்பினரான அலெக்ஸ் மூனி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1.9 லட்சம் கோடி டாலருக்கான மானிய சலுகைகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேரடி உதவியும் அடங்கும் அப்படிங்கிறது வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனால தான் இந்த அளவுக்கு வந்து கடன் உயர்ந்து விட்டதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பிரேசிலுக்கான கடன் தொகைகளும் வந்து அமெரிக்கா வந்து வழங்க வேண்டி இருப்பதாக வந்து அவர் வந்து மூனி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இதே அமெரிக்காவில் வந்து 2000ஆவது ஆண்டில் மொத்த கடன் பார்த்தீங்கன்னா 5.6 லட்சம் கோடி டாலராக வந்து இருந்துச்சு. ஒபாமா வந்து அதிபராக இருந்த போது பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகளில் வந்து இது இரட்டிப்பாக வந்து அதிகரித்திருக்குது. 2050ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய கடன் சுமை வந்து 104 லட்சம் கோடி டாலராக உயரும் அப்படிங்கிறது வந்து மதிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா 27.9 லட்சம் கோடி டாலர் வந்து கடன் இருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு அமெரிக்கரின் மீதான கடன் சுமை பார்த்தீங்கன்னா 84,000 டாலராக வந்து இருப்பதாக வந்து அலெக்ஸ் மூனி அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மீது வந்து 10,000 டாலர் வீதம் வந்து கடன் பெற்றுள்ளதாக வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து இந்திய அணி வந்து வெண்கல பதக்கம் வந்து வென்றிருக்குது. இந்த போட்டி வந்து எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து தலைநகர் கெய்ரோவில் வந்து நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி சார்பில் பார்த்தீங்கன்னா அகமது கான், வீர் சிங், காங்க்ரோ ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தான் வந்து வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்குது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இதில் எந்த அணியை தோற்கடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜகஸ்தானை சேர்ந்த அணியை தான் வந்து தோற்கடிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடிலைட் ஓப்பன் டென்னிஸ் போட்டி அது குறித்தா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவினுடைய அடிலைட் நகரில் வந்து 27/2 அதாவது பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வந்து நடைபெற்ற இறுதிச் சுற்றுல பார்த்தீங்கன்னா உலகின் 18ஆம் நிலை வீராங்கனையான போலந்து நாட்டைச் சேர்ந்த இகா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க வந்து பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க யாருக்கு எதிராக வந்து பட்டம் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் 12ஆம் நிலை வீராங்கனையான பெலிண்டா பென்சிச் அப்படிங்கிறவங்களை வந்து வீழ்த்தியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிருக்கான இறுதிச் சுற்றில் இரட்டையருக்கான இறுதிச் சுற்றில் பார்த்தீங்கன்னா சிலியினுடைய அலெக்சா கொராச்சி, அமெரிக்காவினுடைய தேசிரே சராவ்சிக் அப்படிங்கிற இணை வந்து பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. யாருக்கு எதிராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஹெய்லே கார்ட்டர், பிரேசிலினுடைய லூயிசா ஸ்டெபானி அப்படிங்கிற இணையை வந்து வீழ்த்தி தான் இந்த மகளிருக்கான இறுதிச் சுற்றில் வந்து அவங்க வந்து சிலியினுடைய அலெக்சா கொராச்சி, அமெரிக்காவினுடைய தேசிரே சராவ்சிக் அப்படிங்கிற இணை வந்து பட்டம் வாங்கியிருக்குது.